வணக்கம். என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் ராம்ஜி. தாலி பாக்கியம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். தாலியை நாம பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு கல்யாணத்தன்னைக்கு அப்படி. அதனாலதான் நம்ம கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அக்ஷதையோட நம்ம தாலியை அப்படியே வச்சிருவாங்க. எல்லாருக்கும் கொண்டு வந்து அந்த தாலியை நம்ம கண்ணில் ஊத்திட்டு அக்ஷதையை கையில வச்சுக்குவோம். கெட்டி மேளம் அப்படின்னும் போது மணமகனுடைய கழுத்துல அந்த மங்கள நான் அப்படின்னு சொல்லப்படுகிற மாங்கல்யம், திருமாங்கல்யத்தை கட்டுவாரு. நம்ம எல்லாம் அக்ஷதை போடும். அரிசி எப்படி விளைந்து 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 இந்த உயிர் உள்ள வரைக்கும் நமக்கு பசியை போக்குகிறதோ அது மாதிரி இவங்க 1000 காலத்து பயிர்னு சொல்றோம் இல்லையா, திருமணத்தை அது மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு கிடைத்த ஒரு விஷயத்த வந்து கடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னுடைய நண்பர் வந்திருந்தப்ப அப்ப பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு பூர்வ புண்ணியம் நல்லாவே இருக்கு ராம்ஜி அப்படின்னாரு. இல்லையா, எனக்கே ஜோசியம்லாம் சொல்ற அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார். கடந்த 5-6 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல ஒரு தம்பதியை சந்திச்சேன், ஒரு ஜோடியை சந்திச்சேன். ஒரு பெண் மகள், ஒரு 5-4 வயது சிறுமியவும் சந்திச்சேன். அவங்க வந்து ஒரு முறை பார்த்தேன். அதுக்கு அடுத்தாப்புல 4-5 தடவை பேசினாங்க. ஒரு நாள் அப்பா வீட்டில தான் இருக்கீங்களா அப்பான்னு கேட்டாங்க. வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நேரா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு நேரா இங்க வந்தாங்க. வந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், இவங்க கிட்ட எப்படியெல்லாம் பணத்தை ஏமாத்தினாங்க, எப்படியெல்லாம் இவங்க பணத்தை ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லி உச்சபட்சமா 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு, எல்லாமே இழந்து இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்னு. 2வது விஷயம், மனைவியினுடைய தாலியை முதற்கொண்டு எல்லாமே இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்க மயக்கி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய இதுக்கு நாங்க கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பெண்மணியை பேரை சொன்னாங்க. பெண்மணியினுடைய போட்டோவை காமிச்சாங்க. இந்த பெண்மணியுடைய முகத்தை பார்த்தாலே ரொம்ப அகோரமா இருக்காங்க. எப்படி இவங்கள்ட்ட நீங்க ஏமாந்தீங்க தம்பி அப்படின்னு அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு இப்ப தாலி வாங்கிட்டு வந்துட்டாங்கய்யா, அந்த தாலியை நான் வந்து உங்க கையால நீங்க 2 பேரும் எனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல எனக்கு ஒரு மாதிரியா படபடப்பாயிடுச்சு. ஏன்னா என்னை விட எத்தனையோ பேர்லாம் அவங்களுக்கு நெருங்கியவர்கள் இருக்கலாம், அவங்களுடைய உறவுக்காரர்கள் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மாவே இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த தம்பி வல்லக்கோட்டையில ஒரே ஒரு தடவை நான் பார்த்தேன், பேசினேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே என் மேல அந்த பையன் அவ்வளவு ஒரு அன்பும் பிரியமும் கொண்டிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 1200 ரூபாய்க்கு ஒரு ராமராஜ் ஒயிட் ஷர்ட், அந்த சட்டை, அப்புறம் ஒரு 8 முழ வேஷ்டி, அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரமாதமான ஒரு புடவை, அப்புறம் ஸ்வீட்டு, அப்படி பழங்கள் அப்படிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு உண்டான திருமாங்கல்யம் அங்க வச்சிருந்தாங்க. அங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நானும் என் மனைவியும் அவங்களுக்கு கொடுத்தோம். இனிமேலாவது யாருக்கிட்டையும் ஏமாறாம இருங்க அப்படின்னு சொன்னோம். குறுக்கு வழியில வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு பண தேவை இருக்கா அப்படின்னா இருக்கு, உங்களுக்கு பண தேவை இருக்கா நிச்சயமா இருக்கு. எல்லோருக்கும் பணம் தேவையா தான் இருக்கு. ஒருத்தங்களுக்கு 10,000 ரூபாய் தேவையா இருக்குன்னா ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு 50,000 ரூபாய் தேவையா இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு லட்சங்கள்ல தேவையா இருக்கு. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் குறுக்கு வழியில பணம் தேடுவது கூடாது. அப்படி குறுக்கு வழியில தேடினோம்னாக்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் நாம இழக்க வேண்டியிருப்போம் அப்படின்னு அந்த தம்பிக்கும் அந்த பாப்பாவுக்கும் அந்த அவருடைய மனைவிக்கும் நான் சில அறிவுரைகளை சொல்லி சில விஷயங்களை, சில வழிபாடுகளை இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இப்ப சமீப காலமா அவங்க வர்றதில்லைனாக்கா நான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன் அப்படி சந்தோஷம் நினைச்சுக்கிட்டேனாக்கா, அவங்க ஏதோ நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, ஏதோ அடுத்த கட்ட வேலை ஏதோ ஒண்ணு தொடங்கிட்டாங்க, அப்பாடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான பிரார்த்தனைங்கிறது எனக்கு எப்போதுமே உண்டு. நான் அதுக்கப்புறமா கூட பல தடவை நான் வல்லக்கோட்டை கோயிலுக்கு போனப்ப கூட அவங்கள நான் பார்க்கல. ஆனா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த தருணம், அந்த ஒரு அந்தி சாயும் நேரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் அவங்களுக்கு அந்த தாலியை அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினோம். வாழ்க்கையில சில தருணங்கள் வந்து நம்ம ஸ்லிப் ஆகக்கூடிய தருணங்கள் இருக்கும். சில பேர்த்த நம்ம பணத்தை ஏமாந்துருவோம். அந்த விட்டதெல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக குறுக்கு வழியெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும்.
குறுக்கு வழியில் வாழ்வை தேடும் இருட்டு உலகமடா அப்படின்ட்டுலாம் இருக்கு பாருங்க. அதை எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அதனால எந்த சமயத்திலையும் குறுக்கு வழியில போகாம இருக்கணும். குறுக்கு வழியில் செல்வதற்கு போகணும் அப்படின்னு ஆசையை தூண்டுவதற்கு இங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை உசுப்பி விடுவாங்க. பாவம் அந்த அப்பாவி தம்பதியை அப்படிதான் யாரோ ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால அந்த தம்பிங்க 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நல்ல பக்தியான தம்பதி தான் அவங்க. ஆனா என்ன, தனக்கு அதீதமா ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா, பமல்கே சம்பந்தத்துல எனக்கு கடவுள் அருள் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. எனக்கு காதுல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, சத்தம் கேட்டாதான் காது, இல்லாட்டினா செவிடு அப்படின்னு கேசிமோகன் சொல்லுவாரு. அது மாதிரி அந்த தம்பதிக்குள்ளார ஒரு அதீத சக்தி இருக்கிற மாதிரியும், ஒரு அபூர்வ பொருள் நமக்கு கையில கிடைக்கிற மாதிரியும், அந்த அபூர்வ பெரிய பொருளை வைத்துக்கொண்டு நாம பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண்மணி சொல்ல, அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருபோதும் சத்தியம் தான் ஜெயிக்குங்கிறதையும், ஒருபோதும் உண்மை எப்போதும் தோற்காதுங்கிறதையும் நாம மனசுல நினைச்சுக்கணும். திருட்டு வழி, குறுக்கு வழி அப்படிங்கிறதுக்குள்ளாரெல்லாம் போகாம, என் வழி தனி வழின்னு இருக்கிறோமோ இல்லையோ, என் வழி நேர் வழி அப்படின்னு இருந்துட்டாக்க எல்லா தெய்வங்களும் நமக்கு அருளும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்க கையால அந்த குழந்தைங்களுக்கு, அந்த தம்பதிக்கு தாலியை கொடுத்தாங்க. அந்த தாலியை நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோம். அவங்க தீர்க்க சுமங்கலியா சீரும் சிறப்புமா சௌக்கியமா இருக்கணும்னு இந்த தருணத்துல அப்பையும் சரி இப்பவும் சரி அதே பிரார்த்தனையை முன்வைக்கிறேன். வணக்கம்.